ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஷ்ஷு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. என்ன டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா பக்கெட் சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோ. நல்லா சுத்தமான முறையில் கழுவி எடுத்தாச்சு. பீஸ் போட்டு போவாங்க. நல்லா பீஸ் கிடையாது, கிழிச்சு விட்டுக்கிறோம். சரிங்களா? நல்லா அப்பதான் சாரம் ஏறும். இந்த மாதிரி நல்லா கிழிச்சு விட்டுக்கிறோம். அடுத்தது தேவையான மசாலா ஐட்டத்தை பார்ப்போம். வாங்க, தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். காரத்தூள் கொஞ்சம். அடுத்தது காரத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. ஏன்னா ஒரு கோழி தான் நம்ம எடுத்துருக்கோம். எத்தனை கோழி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிங்க. சரிங்களா? கரம் மசாலா போட்டுக்கிறோம். மிளகுத்தூள் கொஞ்சோண்டு. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம். தயிர் ஊற்றிக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம். இதெல்லாம் அநாகரிகமா கும்பலம் எவ்வளோ வேலை பார்க்குற பத்தியா? இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தெல்லாம் ஸ்டைலாக கட் பண்ணுறதுக்கு சந்தோஷம் தான் தேவை. எலுமிச்சை பழம் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? புளிப்புத்தன்மை நல்லா இருக்கும். எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கிறோம். போதும், கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க எண்ணெய் மட்டும். எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு கடைசியாக சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனில் அப்ளை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மசாலா உள்ளார தள்ளிக்கிறோம். அருமையா ஏத்தியாச்சு. சிக்கனை பார்க்கவே அட்டகாசமா இருக்கு. ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும் மசாலாவில். சரிங்களா? இந்த டின்னு சைஸோட பெரிய ராடு இது. சரிங்களா? இதை கொஞ்சம் உள்ளார பூமி அடியில போச்சுக்கிறோம். நல்லா ஈரமா இருக்கிறதுனால சர்ன்னு போகுது. வந்துச்சுன்னா மண்ணு படாம இருக்கிறதுக்கு இலை போட்டுக்கிறோம். இலையில சென்டரா லைட்டா ஒரு ஓட்டை போட்டாச்சு. என்னடா லூஸ் மாதிரி பேப்பர் கிழிச்சிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? வீடியோவை பாருங்க. நம்ம சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் போல நல்லா ரெஸ்ட் எடுக்கிற தலைவர். அப்ளை பண்ணி
இந்த சிக்கனை அப்படியே இந்த கம்பியில் சொருவிக்கிறோம். பார்த்துங்க, சொருவிட்டு கழுத்தை பின் சைடாக இறக்கிறோம். இந்த காலை நம்ம கட்டிக்கிறோம். சரியா? கறி நல்லா கீழே விழாமல் இருக்கிறதுக்காக காலை கட்டிக்கிறோம். பக்கெட்டில் போடல, பக்கெட் சிக்கன் தான் சொன்னோம். நான் பக்கெட்டில் போடல, டின்னு போட்டு கவுத்துக்கிறோம். சரிங்களா? முறையாயிடுச்சு. இந்த வலைய கவுத்து வச்சுக்கிறோம். பற்ற வச்சுருவோமா? சுத்தமா எரிஞ்சு முடிச்சிருச்சு. ஆஹா, அட்டகாசமா வந்திருக்குங்க. ஆஹா ஆஹா, வேற லெவல்ல இருக்கு. சிக்கனை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆஹா ஆஹா, அட்டகாசமா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. அப்படியே சாப்பிட போறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கெட் சிக்கன் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை சாப்பிட்டு சுவை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட சுவையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் செய்ய முடியாது, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லாம் ஒன்றா இருந்தால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்னும் ஒரு சுவாரஸ்யம்